சிபியை ஆசீர்வாதம் பண்ண முடியலையேன்ட்டு தமிழோட அம்மா ஃபீல் பண்ண உடனே சிபியை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து சந்தோஷமாக என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும்ப்பான்னு சொல்லிட்டு மோதிரத்தை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஜென்ஸ் மோதிரம் ஒன்று, லேடி மோதிரம் ஒன்று, ரெண்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ தமிழ் இசை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோதிரத்தை எடுத்து தமிழ் கையில் போட்டுட்றாங்க. என்ன இசை இப்படி பண்ணிட்டேன்னு கழட்ட ட்ரை பண்ணுறாங்க, கழட்டவே முடியல. அப்புறம் சிபி கழட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதை சமயத்தை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிபி அப்படின்னு கோவமாக வந்துட்டு தமிழை கூட்டிகிட்டு வந்து வெளியே தரன்னு இழுத்து விட்டுறாங்க. அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாம். இவ கையில் போட்டிருக்குது சிபி அவளுக்கு போட்ட மோந்திரம், இவ என் வாழ்க்கையை பறிக்க பார்க்குறா, இவெல்லாம் ஒரு ஆள், இவ வந்துட்டு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிருந்தா, இவங்க வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு விட்டு ஓடிட்டான் கல்யாணத்தன்னைக்கு, அப்படி இப்படின்னு மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் ஜானுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இவங்க விட்டுட்டு போனது பிறகு மொத்த சொத்தையும் விற்று கடன் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாவை தேடிட்டு தான் சென்னைக்கு தமிழ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கிறது வந்துட்டு தெரிய வருது. ஜன்னிக்கு உனக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஜானு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிபி ஷாக் ஆகிடுறாரு. கோவமாக போய்ட்டு ஒரு ரூமில் இருந்து கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியெல்லாம் உடச்சிடுறாரு. அப்போ உனக்கு தமிழ் ஏற்கனவே தெரியும், நீ தமிழை பழி வாங்கிறதுக்கு தான் என்ன வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கோவமாக வந்து சமீபா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதோட லேட்டஸ்ட் ரொம்ப முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.